தொன்னூலாகிய தொல்காப்பியம் முதலாக பல நூல்களில் எடுத்தாளப்பட்டு ஆவணப்படுத்தப்பட்டு நடைமுறை பாரம்பரியமாக இன்று வரை வருகின்ற போதிலும் 2500 ஆண்டுகளுக்கு மேலாக எம்மிடையே நிலை கொண்டுள்ள இந்த திருமண முறைகள் பின் அடிப்படை அம்சங்கள் பற்றிய கருத்தொருமைப்பாடும் புரிந்துணர்வும் பல்லின பண்பாட்டு தாக்கங்களின் ஊடாக வளர்ந்து வருகின்ற எமது தலைமுறையினரிடையே, பொதுவாக தாயக தமிழ் மக்களிடையேயும் சிறப்பாக புலம்பெயர்ந்து வாழும் தமிழ் மக்களிடையேயும் அருகி வருகின்ற காலகட்டத்தில் ஏற்கனவே பல பேரறிஞர்கள் எடுத்தாண்ட தலையங்கத்திலே சில விடயங்களை மீளாய்வு செய்ய வேண்டிய காலத்தின் தேவை கருதி இக்கட்டுரை கருவானது. திருமணம் என்பது இரு மனங்கள் இணைவதாகும். காதலர் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பெற்றதே இன்பம் என்று ஔவையாரின் தனிப்பாடல் ஒன்று கூறுகின்றது. கருத்தொருமித்த ஆணும் பெண்ணும் தனிமையில் இணையும் இயற்கை புணர்ச்சியே உண்மையில் திருமணமாகும். அவ்வாறு இருக்க திருமணத்தை ஒரு சமுதாய சடங்காக்கியதன் பின்புலம் என்ன, தேவை என்ன என்று சிந்திக்க வேண்டியுள்ளது. இவ்வாறான இயற்கை புணர்ச்சியில் இணைவது இருவராக இருந்தாலும் இதனால் ஏற்படும் பாதிப்பு அன்றிலிருந்து இன்று வரை பெண்ணுக்குத்தான். இதன் விளைவாக கருவுறுவது பெண், குழந்தை பெறுவது பெண், அந்த குழந்தையை பாலூட்டி வளர்த்து ஆளாக்குவது பெண். இந்நிலையில் அந்த கருவுக்கு காரணமான ஆண் தனது காதலிலும் கடமையிலும் இருந்து தவறுவானாயின் பாதிக்கப்படுவது அந்த பெண் மட்டுமல்ல, அவளின் வயிற்றில் கருவாகி உருவாகி வளர்கின்ற எமது சமுதாயத்தின் எதிர்கால சந்ததியும் தான். ஆரோக்கியமாக இருந்த ஆண் பெண் உறவில் பொய்யும் ஏமாற்றும் புகுந்த பொழுது திருமணம் என்கின்ற சடங்கு உருவாக்கப்படுகின்றது என்று தொல்காப்பியம் கூறுகின்றது. பொய்யும் வளவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்பர். இன்றைய சமுதாயத்திலேயே பிரிவினால் ஏற்படும் தனிமனித குடும்ப பொருளாதார உளவியல் சமூக தாக்கங்கள் பாரியனவாக இருக்கும்போது அன்று ஆணே பொருளீட்டுவோனாகவும் வழங்குவோனாகவும் பாதுகாவலனாகவும் விளங்கிய சமுதாயத்திலே இதன் பாதிப்பு எத்துணை பாரியதாக இருந்திருக்கும் என்பதை நாங்கள் ஊகித்துக் கொள்ளலாம். தனது பொறுப்பிலிருந்தும் கடமையிலிருந்தும் ஆண் வலுவாத போதும் போரினாலும் வேட்டையினாலும் வீர விளையாட்டுகளினாலும் அவனுக்கு எதிர்பாராத உயிரிழப்பு அல்லது ஊனம் ஏற்படும் இடத்து பெண்ணுக்கும் அவள் வயிற்றில் பிறந்த சந்ததியினருக்கும் உரிய பாதுகாப்பையும் காப்புணர்வையும் வழங்குகின்ற பொறுப்பு உறவுகளையும் மூத்தோரையும் உள்ளடக்கிய திருமண சடங்குகளினூடாக சமுதாயத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதையும் நான் காண்கின்றோம். தலைவர் அவர்கள் குறித்தது போல கற்பு மனம் களவு மனம் எனப்படுகின்ற இருவகை மரபுகளையும் தொல்காப்பியத்திலே காண்கின்றோம். இத்தோடு இது மட்டுமல்லாது அக்காலத்து வடநாட்டு மரபாக இருந்த வற்புறுத்தி பெண்ணை எடுப்பிச் சென்று புணரும் ராட்சத விவாகம் போன்ற 8 வகையான திருமண மரபுகளை பழந்தமிழர்கள் அறிந்திருந்தார்கள் என்பதன் தொல்காப்பியத்தினால் அறிய கிடக்கின்றது. மறையோர் தயத்து மன்றல் எட்டனுள் துறைமை நல்ஜால் துணமையோர் இயல்பே. ஆயினும் முன்னர் சொன்ன கற்பு நெறி களவு நெறி தவிர்ந்த ஏனைய மரபுகள் தமிழர் திருமண நெறியாக கொல்லப்பட்டதற்கான இலக்கிய வரலாற்று சான்றுகள் இல்லை. எமது வரலாற்றிலே எந்த ஒரு மன்னரோ தலைவனோ இன்னருடைய மனைவியையோ அல்லது மகளையோ வலிந்து சென்று கவர்ந்து வந்து மணந்ததற்கான ஆதாரங்கள் வரலாற்று சான்றுகள் இல்லை. இவ்வாறாக தொல்காப்பிய காலத்திற்கு முற்பட்ட கடல்கோள் கொண்ட காலத்திற்கு முன்பிருந்தே பலமான உரமான பண்பாட்டு வரலாற்று இலக்கிய இலக்கண வாழ்க்கை மரபுகளுடன் இணைந்த தமிழர் திருமண மரபு வழங்கி வந்திருப்பது புலனாகின்றது. இந்த மரபை இந்த அவையிலே சங்க இலக்கியங்களில் வழங்கி வந்த தமிழர் திருமண மரபாகவும் சமய இலக்கியங்களில் வழங்கி வருகின்ற தமிழர் திருமண மரபாகவும் 2 விதமாக பகுத்து ஆராய்ந்து இவற்றின் பொதுமகளை ஒப்பு நோக்கி இவற்றின் இன்றைய நிலையையும் எதிர்காலத்தையும் குறித்து என்னுடைய ஆய்வை கட்டுரையை சமர்ப்பிப்பது எனது நோக்கம். சங்க இலக்கியலின் திருமண மரபை பற்றி தலைவர் அவர்கள் தன்னுடைய தலைமை உரையிலே மிக விரிவாக குறித்திருந்தார்கள். அகநானூற்றின் 86வது பாடலான உளுந்துதலை பெய்த கொழுந்தனி மிதவை என்ற பாடலும் 136வது பாடலான மைப்புற புழுக்கி நெக்கனி வன்சோர் என்ற பாடலும் சங்க இலக்கிய திருமண மரபிலே
அவர்கள் பந்தலனை அலங்கரிப்பதையும், திருமணத்துக்குரிய நன்னாட்பாட்பதையும், கடவுள் வழிபாட்டையும், விருந்தோம்புதலையும், மங்களமான முதுமையடைந்த பெண்கள் மணமக்களை இணைத்து வைத்து மணவினையை முடித்து வைப்பதையும், மணவினை முடிந்த பின்னர் மலர் தூவி அவர்களை வாழ்த்துவதையும், முதலிரவுக்கு தம்பதிகளை ஒன்று சேர்த்து வைப்பதையும் இந்த சங்க இலக்கிய பாடல்கள், அகநானூற்றின் இந்த 2 பாடல்களும் சான்றுகளின் ஊடாக எமக்கு ஆவணப்படுத்தியுள்ளன. எமது தாயக கிராமங்களிலே சோறு கொடுத்தல் என்னும் எளிமையான உறவினர்களின் ஒன்று கூடல் விருந்துடன் தாலி, தீவலம் பெறுதல், பார்ப்பனருடைய சடங்குகள் இல்லாமல் மணமக்கள் ஒன்று சேர்க்கப்பட்டு வருகின்ற வளமையினூடாக இன்றும் இம்மரபு எம்மிடையே தொடர்வதை நாம் காண்கின்றோம். அடுத்ததாக சங்க இலக்கிய திருமண முறைகளுக்கு மாறாக அந்தன பெருமக்களூடாக நடத்தப்படுகின்ற பலவிதமான சடங்குகள் நிறைந்த மேல்நிலையாக்க மரபுகளை நாம் சமய இலக்கிய திருமணங்களில் காண்கின்றோம். இவ்வகையான திருமண முறைகள் பற்றிய விவரங்கள் சைவ திருமுறைகளிலும் வைணவ இலக்கியங்களிலும் 50 காப்பியங்களிலும் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளதை காண்கின்றோம். சைவர்களின் 12வது திருமுறையான பெரிய புராணத்திலே திருஞான சம்பந்தருடைய திருமணம் பற்றி விரிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சம்பந்தர் தமிழினால் இறைவனை பாடி பரவிய பெருமகன், தமிழ் ஞான சம்பந்தன் என்று தன்னை தனது பாடல்களை இனங்காண்பவர். இவருடைய திருமணத்தில் மணமகன் மணமகளின் கைப்பற்றுதல் பற்றியும், திருமணத்துக்கு நல்ல நாள் நேரம் கணித்தலையும், திருமண அழைப்போலை அனுப்புதலையும், தோரணங்கள், மலர் மாலை, மணிமாலைகள் கொண்டு பந்தர்கள் அமைத்து அலங்கரிப்பதையும், வாசலில் நீண்ட நேரம் நின்று எரியும் விளக்குகள், நிறைகுடம், அணிதற்குரிய வாசனை பதார்த்தங்கள், தூபங்கள் வைத்தலையும், மணமகன் மணக்கோலம் பூணுவதற்கு தயாராவதையும், மணமகன் நீராட்டப்பட்டு வெண்பட்டாடை, உத்தரீயம், ஆபரணங்கள், வாசனை திரவியங்கள் அணிவிக்கப்பட்டு அலங்கரிக்கப்படுவதையும், காப்பு கட்டுதலையும், மணமகன் ஊர்வலமாக வருதலையும், மணமகளை கைப்பிடிக்க பூக்களினால் அமைக்கப்பட்ட மணமுறைக்கு மணமகன் வருதலையும். இன்றும் கூட நடைமுறையில் 2 விதமான மணவர்கள் எமது மரபிலே இருக்கின்றன. ஒன்று பூ மணவரை, மற்றது முத்து மணவரை. சம்பந்தருடைய திருமணத்திலே குறிக்கப்படுகின்றது பூ மணவரை. பின்னர் மணமகளின் பெற்றோர் மணமகனின் பாதங்களை விளக்குதலையும், குலத்து முன்னோர்களின் வழிமுறையை கூறி நீர் வார்த்து தத்தம் செய்து எனது மகளை உமக்கு அளித்தேன் என்று கன்னிகாதானம் செய்தலையும், மங்கள இசையும் வேத ஒலியுமொழிக்க மணமகளின் கைப்பற்றுதலையும், மணமக்கள் தீவலம் வருவதையும் இந்த மணவினை சடங்குகளாக சேக்கிழார் அழகாகவும் விரிவாகவும் பெரிய புராணத்திலே கூறுகின்றார். இங்கே ஒரு சிக்கல், ஒரு வினா எழுகின்றது. சம்பந்தர் கிறிஸ்துவுக்கு பின் 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர், சேக்கிழார் கிறிஸ்துவுக்கு பின் 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர்கள். இவர்களுக்கு இடையில் உள்ள இடைவெளி 500 ஆண்டு காலங்கள். அப்போ சேக்கிழார் தமது பெரிய புராணத்தில் பாடியிருக்கும் இந்த திருமணச் சடங்குகள் உண்மையிலேயே சம்பந்தர் காலத்து திருமண மரபுகளின் ஆவணப்படுத்தலா, அல்லது 12ஆம் நூற்றாண்டின் சோழ பேரரசின் உச்ச நிலையில் வழங்கி வந்த மேல்நிலையாக்க சென்சிட்டைசேஷன் மரபுகளின் ஆவணப்படுத்தலா என்ற சந்தேகம் நமக்கு எழுகின்றது. இந்த சந்தேகத்தை தீர்ப்பதற்கு நாம் கிறிஸ்துவுக்கு பின் 8ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த வைணவ மங்கையான ஆண்டாளுடைய நாச்சியார் திருமொழி என்ற 4 திவ்ய பாரங்களிலே கனாக்கண்டேன் தோழினான் என்ற வரிகளுடன் முடிகின்ற அவருடைய கனவு திருமணத்தின் விவரங்கள் நமக்கு உதவுகின்றன. ஆண்டாள் தன்னுடைய பாடல்களில் மணநாள் குறிக்கப்படுவதையும், எங்கும் நிறைகுடமும் தோரணமும் கொண்டு அலங்கரிக்கப்படுவதையும், தென்னம்பாலை கமுகு கொண்டு மணப்பந்தல் அலங்கரிக்கப்பட்டிருத்தலையும், மணமகன் ஊர்வலமாக வருதலையும், மணமகள் மணமகனின் சகோதரியால் புத்தாடை உடுத்தப்பட்டு மணமாலை சூட்டப்பட்டு அலங்கரிக்கப்படுவதையும், அந்தன பெருமக்கள் மணவினையை நடத்தி வைப்பதையும், மணமக்களுக்கு காப்பு கட்டுதலையும், வேதியர்கள் வேத மந்திரங்களை மணவினையில் ஓதுவதையும், மங்கள வாத்தியங்கள் ஒலிக்க முத்து மணவரையின் கீழ் மணமகன் மணமகளின் கைப்பற்றுவதையும், மணமக்கள் கைப்பிடித்து தீவலம் பெறுவதையும்,